ஆமால. என்னடா அது தினம் பாக்குற முகமா இருக்கே, ஆனா ஞாபகம் வரமாட்டேங்குதுன்னு நினைச்சேன். இப்ப ஞாபகம் வந்துருச்சுங்க. உண்மை சொல்லுங்க, என்ன தானே ஃபாலோ பண்றீங்க? என்னது ஃபாலோவா? உங்களையா? நானா? என்னங்க பேசுறீங்க? நான் உங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலங்க. அட சும்மா போய் சொல்லாதீங்க. என்ன மறைஞ்சு மறைஞ்சு பார்த்ததையும் வண்டியில எஸ்கார்ட் மாதிரி ஃபாலோ பண்றதையும் நான் தான் பார்த்தனே. சொல்லுங்க, ஃபாலோ பண்ணீங்கல்ல? இல்லைங்க, இருக்கலாம், வேணும்ட்டேலாம் இல்லைங்க. நான் போற ரூட்ல நீங்களும் வந்திருக்கலாம் அப்படியே. அதான். என்ன நான் அழகா இருக்கேன்னு ஃபாலோ பண்றீங்களா? ஐயா இல்லைங்க, சத்தியமா இல்ல. ஓ, அப்போ நான் அழகா இல்லைன்னு சத்தியம் பண்ணி சொல்றீங்க, அப்படிதானே? அச்சா, அதுக்காக நான் சத்தியம் பண்ணலைங்க. உங்களை போய் யாராவது அழகு இல்லைன்னு சொல்லுவாங்களா? நீங்க எவ்வளவு அழகு. நம்ம ரம்யா நம்பீசன் மாதிரி சும்மா கும்முன்னு இருக்கீங்க. என்னது? இல்ல, அழகா இருக்கீங்கன்னு சொன்னேன். ஆமா, வேற என்ன பத்தி நினைக்கிறீங்க? வேற வேற அட சும்மா சொல்லுங்க. அது வந்து நீங்க படிச்சவங்க, அழகானவங்க, சின்ன வயசுல பெரிய புட்டிக்லாம் வச்சு பெரிய பிசினஸ்லாம் பண்றீங்க. அப்புறம் உங்களோட அந்த கண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது நீங்க சிம்டி சிம்டி பார்க்கும்போது எனக்குள்ள அப்படியே குமுட்டி அடுப்பை பத்த வச்ச மாதிரி இருக்குங்க. ஒரு நாள் உங்களை பார்க்கலனாலும் என் லைஃப்ல நான் ரொம்ப நாள் மிஸ் பண்ண மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்குங்க உங்களை. ஏன்? அட ஏன் பிடிக்கும்னு கேட்டேன். ஏன்னா சொல்ல தெரியல, ஆனா ரொம்ப பிடிக்குங்க உங்களை. என்ன லவ் பண்றீங்களா? என்னங்க என்ன கேட்டீங்க? இல்ல, என்ன லவ் பண்றீங்களான்னு கேட்டேன். அப்படியெல்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் சும்மாதான். சும்மா. ஓ, சும்மா தானா? நான் என்னமோ நீங்க என்ன லவ் பண்றீங்களோன்னு நினைச்சிட்டேன். இட்ஸ் ஓகே, பை, பார்க்கலாம். அட பாவி நடராஜா, சொதப்பிட்டியடா. ஆமான்னு சொல்லிருக்கலாமேடா. ரஞ்சினி 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 ரஞ்சினி, ஒரு நிமிஷம். எஸ். ஆக்சுவலா நான் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? ஆக்சுவலி நீங்க நினைச்சது உண்மைதான். நான் என்ன நினைச்சேன்? இல்ல, நீங்க அங்க சொன்னீங்கல்ல, நான் உங்களை லவ் பண்றேன்னு நினைச்சீங்கல்ல, அது உண்மைதான். எஸ் ரஞ்சினி, ஐ லவ் யூ. நான் உங்களை ஆக்சுவலா ரொம்ப நாளா ரொம்ப சின்சியரா லவ் உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன லவ் பண்றேன்னு என்கிட்டயே வந்து சொல்லுவேன். இன்னொரு தடவை அங்க இங்கன்னு உன்னை பார்த்து அடி கையால விழாது. மைண்ட் போடா. கல்பனா அக்காவா? என்ன இவ்வளோ நாளாக எல்லாமே இப்போ திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்க? அக்கா மல்லிகா, என்னக்கா இவ்வளோ நாள் கழிச்சு இப்பதான் உங்களுக்கு உங்க தங்கச்சி ஞாபகம் வந்துச்சா? இப்படி திடுதப்புன்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? அக்கா, நாகராஜ் உங்களை பத்தி நிறைய சொன்னாரு. நீங்க ரொம்ப மாறிட்டீங்கன்னு சொன்னாரு. அவர் சொன்னதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுக்கா. அது மட்டும் இல்லக்கா, நானும் ரொம்ப மாறிட்டேன். இப்பெல்லாம் வேதவல்லி பத்தி நான் அவர்கிட்ட பேசுறதே இல்ல தெரியுமா? ரொம்ப அமைதியாயிட்டேன். மல்லிகா. அக்கா, என்னக்கா ஆச்சு? ஏன் அழறீங்க? அவர் உங்ககிட்ட சொல்லிட்டாரா? அதனாலதான் அழறீங்களா? நான் அவர் யார்கிட்டயுமே இதை பத்தி சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். உங்ககிட்ட ஏன் சொன்னாருன்னே தெரியல. விடுங்கக்கா. இப்பெல்லாம் நான் அதை பத்தி நினைக்கிறதே இல்லக்கா. அதை பத்தி நினைச்சா தலைவலி மட்டும்தான் வருது. முதல்ல நான் சாக போறேன்னு தெரிஞ்சப்போ ரொம்ப ஷாக்கா தான் இருந்துச்சு. ஆனா போக போக அது அப்படியே பழகிருச்சுக்கா. இந்த உலகத்துல யார்தான் சாகாம இருக்க போறாங்க சொல்லுங்க? நாகராஜ் விஷயத்த சொன்னதும் என்னால தாங்கவே முடியல மல்லிகா.
உடனே புறப்பட்டு உன்னை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா என்னோட சூழ்நிலை வீட்டை விட்டு தனியா வெளியில வர முடியல. அதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். பரவாயில்லக்கா, புரியுது. மல்லிகா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அவர்கிட்டயோ இல்ல மாமா கிட்டயோ நானே கூட பேசுறேன். உன்னோட மருத்துவ செலவுக்கு பண உதவி பண்ண சொல்லி நான் கேக்குறேன். எவ்வளவு செலவானாலும் நாங்க உன்னை கைவிட மாட்டோம் மல்லிகா. ஐயோ அக்கா, நீங்க யார்கிட்டயும் எதை பத்தியும் தயவு செஞ்சு பேசாதீங்க. எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் அது வேஸ்ட் தான். என்ன பணம் செலவு பண்றது என்னோட சாவ தள்ளி போடுமே தவிர நிரந்தரமா அதை நிறுத்தவா முடியும்? பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம்க்கா. மல்லிகா, இல்ல அக்கா, உன்னை கைவிட மாட்டோம், உன் கூடவே இருப்போம்னு சொன்னீங்கல்ல, அந்த அன்பு மட்டும்தான்க்கா எனக்கு இப்ப வேணும். அது இருந்தா போதும். நாகராஜ் என் கூட இருக்கிறது தான் எனக்கு இப்ப இருக்கிற ஒரே அமைதி. கடைசி வரைக்கும் அவரே மேல அன்பாவே இருக்கணும். கடைசியா அவரோட மடியில படுத்துக்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டே என் உயிர் பிரிஞ்சிடணும்க்கா. இது ஒண்ணுதான் என்னோட ஆசை. மல்லிகா, சொல்லுங்கக்கா. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உன்கிட்ட பேசணும். சொல்லுங்க. என்னடா திடீர்னு இப்படி சொல்றாளேன்னு நினைக்காத. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. என்ன விஷயம்? நீ கொஞ்சம் கொஞ்சமா நாகராஜ விட்டு விலகணும். தினம் ராத்திரி பகலும் அவன் உன் வீட்டுல தங்குறான்ல, அதுக்கு நீ அனுமதிக்க கூடாது. அவன் உன்னை அன்பா பாத்துக்கட்டும், அத நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா 24 மணி நேரமும் வேற எந்த நினைப்பும் இல்லாம உன் நினைப்பிலேயே இருக்கானே, அத நீ மாத்தணும் மல்லிகா. அவனுக்குன்னு இங்க ஒரு வாழ்க்கை இருக்கு. அவனையே உயிரா நினைச்சுக்கிட்டு இந்த வீட்டுல ஒரு ஜீவன் இருக்கு. நாகராஜ விட்டு நீ பிரியறதுக்கு முன்னாடி அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது உன் கடமை இல்லையா? சொல்லு. இப்படி 24 மணி நேரமும் உன்னை நினைச்சுக்கிட்டு கட்டின பொண்டாட்டிய பத்தி துளி கூட கவலைப்படாம இருக்கானே, நாளைக்கு உன்னோட பிரிவுக்கு அப்புறம் இவன் எப்படி மல்லிகா நிம்மதியா இருப்பான்? அத கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? உன் நினைப்பால பைத்தியம் பிடிச்சு வாழ வேண்டிய அவனோட வாழ்க்கைய அவன் அழைச்சுக்க மாட்டான். அதத்தான் நீ விரும்புறியா? நீயும் நாகராஜும் பிரிய போறீங்கன்னு விதியாயிடுச்சு. இந்த நேரத்துல நீயும் அவனும் ஒன்னா சேர்ந்தே இருக்கிறது நல்லதில்லைன்னு எனக்கு தோணுது மல்லிகா. பிரிய போற நேரத்துல அதிக அன்பு வச்சா பிரிஞ்சதுக்கு அப்புறமும் வலியும் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வலிய நாகராஜ் மட்டும்தான் அனுபவிக்க போறான். அத நீ விரும்ப மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். நீதான் அவன் கூட சேர்ந்து வாழ முடியல, ஆனா அவனுக்கு இங்க ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு மல்லிகா. நீ மனசு வச்சா உன்னோட நாகராஜ் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருப்பான். அதனால நீ புரியுதுக்கா. நீ சாக போறவதானே, அவரை விட்டு விலகிருன்னு சொல்றீங்க. நீ அல்பாயுஸ்ல போக போறவதானே, ஏன் வீணா அவரோட வாழ்க்கையை கெடுக்கிறன்னு கேக்குறீங்க, அதானே? மல்லிகா, நான் அப்படி சொல்லல. இல்லக்கா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். நீங்க நியாயமா தான் பேசுறீங்க.